அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க இப்ப இந்த வீடியோல பார்த்துக்கிட்டு இருக்க புத்தகம் சாதாரண புத்தகம் இல்லைங்க. 300 வருடம் பழமையான குரானுங்க. இதுல சிறப்பம்சங்கள்லாம் பல இருக்கு. அதைத்தான் ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். நீங்க வீடியோவை முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த புத்தகம் எங்க இருக்கு அப்படின்னா, சவுதி அரேபியா புனித மக்க நகரமான ஹீரா கலாச்சார மையத்துல தாங்க இந்த குரான் பாதுகாக்கப்பட்டு இருக்கு. இந்த குரான்ல அப்படி என்னடா சிறப்பம்சம் அப்படின்னு தானே கேட்குறீங்க. இந்த குரானில் இருக்கிற ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதன் பக்கங்கள் எதுவுமே காகிதத்தால் ஆனது இல்லைங்க. இது எல்லாமே ஜைத்துன் மரத்தோட இலைகள், அதாவது ஆலிவ்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஆலிவ் மரத்தினோட இலைகள் மூலம் தயாரிக்கப்பட்டதுங்க. இதுல கலைநயமான சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இந்த குரான் முழுவதுமே கைகளால் எழுதப்பட்டது. சுமார் 300 ஆண்டுகளுக்கு பழமையான இந்த பிரதியில் ஒவ்வொரு வசனத்தின் முடிவுல ஆயத்தல் அசல் தங்க நீரால பூசப்பட்டு அலங்கரிக்கப்பட்டிருக்குங்க. இதன் வேலைப்பாடுகள் பார்ப்பவருக்குள்ள மெய் சிலிர்க்கிற அளவுக்கு இருக்கும்னா பாத்துக்கங்களேன். இது சவுதி அரேபியா மக்கால இருக்கிற புனித ஹீரா குகை அமைந்திருக்கும் ஜபல் அல்நூர் மலைக்கு அருகில் உள்ள அருங்காட்சியகத்திலாக இது காட்சி வைக்கப்பட்டுள்ளது. இஸ்லாமிய வரலாற்றின் கலையை பறைசாற்றும் இந்த அபூர்வ பொக்கிஷத்தை பற்றி கண்டிப்பா நீங்களும் தெரிஞ்சு கொள்ளுங்க. இறைவனின் வேதம் எத்தனை அழகாக பாதுகாக்கப்படுகிறது என்பதற்கு இதுவே ஒரு சாட்சி. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்க நண்பருக்கும் பகிருங்க. இது போல சவுதி அரேபியா பத்தி வேற ஒரு வீடியோ சந்திப்போம். இன்ஷா அல்லாஹ்.